நாம் ஏகாந்தமாக சென்று ஆழமான தபஸ்யா செய்ய வேண்டும். பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய நாட்கள், ஈஸ்வரிய ஆனந்தத்தினுடைய நாட்கள் ஒரு பொழுதும் திரும்ப வராது. இந்த நேரமானது நினைவார்த்தமாக ஆகிவிடும். இந்த நேரம் நாம் பகவானை சந்தித்து கொண்டிருந்தோம். அன்பான பாபா நமக்கு அன்பான பாலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். பாபா நமக்கு நிறைய வரதானங்களை கொடுத்து கொண்டிருந்தார். எப்படியெல்லாம் நாம் சங்கமயுகத்து நேரத்தை செலவழித்தோம் என்று நாம் இந்த நிமிடங்களை நினைவு செய்து பார்ப்போம். அனைவரும் சிறிது யோசித்து பாருங்கள். நாம் சங்கமயுகத்தின் இந்த ஈடு இணையற்ற நேரத்தை எப்படி செலவழித்து கொண்டிருக்கின்றோம்? ஈஸ்வரிய சக்தியில் நேரத்தை செலவழிக்கின்றோமா? ஈஸ்வரிய சந்திப்பில் செலவழிக்கின்றோமா? அல்லது மனிதர்களுடன் பேசிய நேரத்தை செலவழிக்கின்றன? ஈஸ்வரிய சுகத்தை அடைகின்றன அல்லது உலகாயுத காணல் நீருக்கு பின்னால் என்னுடைய மனமானது ஓடுகின்றதா? வீணான சிந்தனை செய்கின்றன அல்லது பாபாவினுடைய குடை நிழலினுடைய அனுபவம் செய்கின்றன? நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கின்றேனா அல்லது ஒவ்வொரு நொடியும் என்னுடைய சிரேஷ்ட பாக்கியத்தை உருவாக்குவதில் செலவிடுகின்றேனா என்பதை நினைவில் வையுங்கள். யார் இந்த விலை மதிக்க முடியாத நேரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, யார் தன்னை அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைத்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களே பகவானுடைய காரியத்திற்கு பயன்படுவார்கள். அவர்கள் மூலம்தான் இந்த உலகத்திற்கு மகான் சேவை என்பது நடைபெறும். நாம் அனைவரும் மகான் சேவைக்காக தன்னை தயார் செய்ய வேண்டும். நாம் திருஷ்டி மூலமாக அனைவருக்கும் சேவை செய்ய வேண்டும். வைப்ரேஷன் மூலமாக அனைவருக்கும் சேவை செய்ய வேண்டும். நாம் இனிமையான 2 வார்த்தைகளை கூறி பிறருக்கு வரதானத்தினுடைய பிராப்தியினுடைய அனுபவத்தை சேவிக்க வேண்டும். மிக அழகான நேரம் இது. நம்முடைய வாசலுக்கு இப்பொழுது வர இருக்கின்றது. அநேக தாகத்தோடு இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள், துடித்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்துமாக்கள், அசாந்தியாக துக்கமாக இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் இனி உங்களிடம் வருவார்கள். நினைவில் வையுங்கள், நம்முடைய வாசலுக்கு வந்த யாரும் வெறுங்கையோடு சென்று விடக்கூடாது, நிராசை அடைந்து விடக்கூடாது. நம்முடைய வாசலுக்கு வந்த அனைவரும் திருப்தி அடைந்தே செல்ல வேண்டும். யார் எந்த விருப்பத்தோடு பாவனையோடு நம்மிடம் வருகிறார்களோ அவர்களுக்கு அது கிடைத்துவிடும். அப்பேற்பட்ட யோகத்தின் சக்தி, பவித்திரத்தாவின் சக்தி, மகான் சக்திகளை நாம் தமக்குள் தாரணை செய்ய வேண்டும். யோசித்து பாருங்கள். தாகத்தோடு ஒரு மனிதர் நம்முடைய வாசலுக்கு வந்து, எனக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுங்கள், நான் இறக்கும் தருவாயில் இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். ஆனால் நாம் அவருக்கு தண்ணீர் கொடுக்க முடியவில்லை. நம் வாசலிலே அவர் உயிர் பிரிந்துவிட்டால் நம்முடைய உணர்வுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? குறிப்பாக நம்மால் அவர்களுடைய வாழ்க்கையை காப்பாற்ற முடியவில்லையே, இது போன்ற விஷயங்கள் நம்முடைய மனதில் வரும். அநேக துடித்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நம்முடைய வாசலுக்கு வருவார்கள். எங்களுக்கு திருஷ்டி கொடுங்கள், எங்களுடைய கஷ்டத்தை நீக்குங்கள், எங்கள் மீதுள்ள தடைகளின் மலையை விழுந்துள்ளது, அதை நீக்குங்கள் என்பார்கள். யோசித்து பாருங்கள். நம்மால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை என்றால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? பகவான் பாக்கியத்தை கொடுத்து கொண்டிருக்கும் நேரத்தில் நாமும் ஜாக்கிரதையாக இருந்தால்தான், அவர் நமக்காக அனைத்து பொக்கிஷங்களையும் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதே நாம் நம்முடைய புத்தி என்ற பையை வீணானவதிலிருந்து காலியாக வைத்திருந்தால், பாபா தன்னுடைய வரதானங்களையும் சக்திகளையும் கொடுத்து கொண்டிருக்கும் போது நாமும் தன்னை மன ஒருமுகப்பாடு உடையவராக ஆகியிருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று எவ்வளவு ஏமாற்றம் ஏற்படும். இப்பொழுது மிக அழகான நேரமானது சென்று கொண்டிருக்கிறது. நேரத்திற்கு மகத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த உலகில் மகானாகி விடுவார்கள். அவர்கள் பகவானுடைய காரியத்திற்கு பயன்படுவார்கள். அவர்கள் 4 யுகங்களிலும் ஹீரோ ஆக்டர் ஆகிவிடுவார்கள். அவர்கள் உலக வரலாற்றில் வெவ்வேறு நேரத்தில் மகான் காரியங்களை செய்பவர்களாக இருப்பார்கள்.
அவர்கள் புகழ்பெற்ற மனிதராக ஆகிவிடுவார்கள். இப்படிப்பட்ட அழகான பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய நேரம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் சிறிது யோசனை செய்து பாருங்கள். இந்த நொடிகளை நாம் எப்படி செலவு செய்து கொண்டிருக்கிறோம்? இன்று முழு நாளும் நாம் இதே சிந்தனை செய்ய வேண்டும். அடிக்கடி இந்த ஒரு பயிற்சி செய்ய வேண்டும். நான் பவித்திரதாவின் ஃபரிஷ்தாவாக இருக்கின்றேன். நான் பவித்திரதாவின் சூரியனாக இருக்கின்றேன். என்னுடைய அங்கத்திலிருந்தும் பல நிற கதிர்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. நான் சம்பூர்ண ஃபரிஷ்தாவாக ஆக வேண்டும். என்னுடைய சம்பூர்ண ஃபரிஷ்தா சொரூபத்தை காட்சியாக பாருங்கள். அடிக்கடி தன்னுடைய சம்பூர்ண ஃபரிஷ்தா சொரூபத்தை எமர்ஜ் செய்யுங்கள். மெதுமெதுவாக என்னிடம் வந்து இந்த ஃபரிஷ்தா சொரூபமானது எனக்குள் நிறைந்து விடுகின்றது. நான் சம்பூர்ண ஃபரிஷ்தா ஆகிவிட்டேன். ஓம் சாந்தி.